ஹாய்டா மை லிட்டில் ஹார்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, இன்றைக்கி வந்து ஜிமினுக்கு ஒரு ஒன் ஷாட் பார்த்துடலாம். டைட்டில் நேம் வந்துட்டு ரொமான்டிக் ஹஸ்பண்ட். பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் நைஸஸ் கேட்டால் எனக்காண்டி இக்னோர் பண்ணிட்டு என் வயசை மட்டும் இமேஜின் பண்ணிக்கோங்க. பிடிச்சவங்க லைக்கு ஹைப்பு கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரிக்கு வியூவர்ஸ் அதிகமாக போகும். ஓகேடா, ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு அன்லவிங் ஹஸ்பண்ட் ஸ்பெஷல் பாட்டுன்னு கேட்டிங்களாடா. ஸோ அதில் வந்துட்டு ஸ்பெஷல் பாட்டு கொடுக்க முடியாது ஜிமினோட ஒன் ஷாட்டில். தென் அது எண்டிங் கொடுத்துட்டேன், ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சுட்டேன். ஸோ குழந்தெல்லாம் இருந்து லவ்வபிளாக கேரிங்காக ஜிமின் வந்துட்டு ஒயனை பார்த்துக்கிற மாதிரி கேட்டிங்களே, தென் அந்த மாதிரி ஃபுல்ஃபில்லாக இந்த ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். ஸோ ஹெட்ஃபோன் வேர் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு நம்ம போகலாம். இன்ட்ரோன்னு பார்த்தா ஜிமின் வந்துட்டு ப்ரொஃபஸர். உங்களுக்கும் ஜிமினுக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாப்பா இருக்கா 2 வயசில். அவள் பேர் மோஜி குட்டி. ஜிமின் தான் அவளுக்கு பேரும் வச்சுருப்பான். தென் ரொமான்டிக் ஹஸ்பண்ட்னா எப்படி நான் ஜிமின் எப்போ பாரு எங்கே பாரு எந்த இடம்னு பார்க்க மாட்டான், அவங்க கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். தென் அதனால உங்களுக்கு நிறையாவே ப்ராப்ளம் வரும். உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் இருக்கும். தென் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம ஸ்டோரியில் பார்க்கலாம். ஹெட்ஃபோன் வேர் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. ஹெட்ஃபோன் மஸ்ட்டு. ஜிமினா ஜிமினா மாமா எந்திரி, இன்னைக்கு எங்கள் அக்காவோட மேரேஜில் நம்ம போகணும்ல. எந்திரி, என்னென்ன தூங்கிட்டுருக்க? பாரு, நானும் பாப்பாவும் ரெடி ஆகிட்டோம். மேரேஜுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நீ என்னை விட்டுல. இப்போயாவது கூட்டிகிட்டு போய், கல்யாணத்துக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது. எப்போ நம்ம போவோம்? எந்திரி ஜிமினா. மாமா பொறுக்கி ப்ரொஃபஸர் எந்திரியா. ஓயான், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன்டி, இன்னும் கொஞ்ச நேரம். மாமா நானும் பாப்பாவும் கிளம்பிட்டோம், சீக்கிரம் கிளம்பு. இன்னும் கொஞ்ச நேரம்னா அங்கே மாப்பிள்ளை எங்கள் அக்காவுக்கு தாலி கட்டிடுவார். அதுக்கப்புறம் என்னை கூட்டிகிட்டு போவியா? எந்திரி மாமா. அம்மா காலையிலேருந்து ஃபோன் அடிச்சிட்ருக்காங்க, எப்போ வருவீங்கன்னு. உங்கள் அக்காவோட மேரேஜ், நீங்கள் முன்னாடி வந்து நிற்க மாட்டிங்களா? எவ்வளோ வேலை இருக்குது, நான் மட்டும்தான் பார்க்கணுமான்னு கத்துறாங்க மாமா. எந்திரி ஜிமினா. எந்திரிச்சு கிளம்பு ஜிமினா. ஏன் ஜிமினா அப்படி பண்ணிட்டுருக்க? காலையிலே ஏன்டி லவான்னு கத்துற அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஜிமினை கண் முழிக்கிறான். அப்படியே உங்களை பார்க்குறான்டா. நீங்கள் ஒரு பிளாக் கலர் சாரி, ஒயிட் கலர் ப்ளவுஸு, அப்படியே உங்கள் ஹிப்லலாம் ஹிப் செயின், உங்களை அப்படியே பார்க்குறான். ஏண்டு காலையிலே மூடாக்கி விட்டுட்ருக்க? பறிச்சிங்கன்னா இன்றைக்கெலாம் ஏதாச்சும் பண்ண உன் பல்ல உடைச்சிருவேன், உன் கையை உடைச்சிருவேன். ஒழுங்காக எழுந்திரிச்சு கிளம்பு ஜிமினா. கிளம்ப மாட்டேன், போடி. பாப்பா கூட நானும் பாப்பாவும் தூங்க போகிறோம், ஒத்துச்சிருவேன். எந்திரிச்சு கிளம்புடா. ஐயோ, எங்கள் அம்மா ஃபோனுக்கு மேலே ஃபோன் அடிச்சிட்ருக்காங்க. ப்ரொஃபஸர் கிளம்பு ப்ரொஃபஸர். ஏண்டி காலையிலே குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக என் கண்ணு முன்னாடி இப்படி வந்து நின்றா எனக்கு மேரேஜுக்கு கிளம்பணுன்னா தோணும், அடுத்த பேபிக்கு ரெடி பண்ணணும்னு தான் தோணும். என் கண்ணு முன்னாடி இப்படி நிற்காதடி. சரி, உன் கண்ணு முன்னாடி நிற்கலை, இந்த ரூமை விட்டு வெளில போய் நிற்கிறேன். நீ எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வாயே, நம்ம போவோமே. ஐயோ, விட்ட மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் எந்திரிச்சு அப்படியே குழந்தைக்கிட்ட போகிறான். ஜிமினா, பல்லு விளக்காம மூஞ்சி கிளம்பாம குழந்தைய தொடாத, உதச்சிருவேன். என்னாடி, என் பிள்ளை தானே, போடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் குழந்தைய தூக்கிட்டு அவன் லேபில் உட்கார வச்சுக்கிட்டு, செல்லக்குட்டி, என் மோஜி குட்டி, என் பட்டு குட்டி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க. ஜிமினா கிளம்புடா, அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாரும். எங்கள் அக்காவுக்கு மேரேஜில் என்னன்னு இப்படி பண்ணிட்டுருக்க? எருடி, கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கி பெட்லேயே உட்கார வச்சுட்டு எந்திரிக்கிறான் ஜிமின். இப்போ எந்திரிச்சு போகும்போதே அவங்க ஹிப்பாக பார்க்குறான். என்னடே ஹிப்பு இது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் ஹிப்புக்கிட்ட வந்துட்டு உங்கள் ஹிப்பில் ஒரு பைட் மார்க் வைக்கிறான். ஜிமினா என்ன பண்ணிட்டுருக்க? கடுப்பேற்றிக்கிட்டு இருக்க. காலையிலேயே உதவாக்க போகிற, ஒழுங்காக போய் கிளம்பிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிடிச்சி ஜிமினா வம்படியாக வாஷ்ரூம்குள்ளே தள்ளி விட்டுட்ருக்கீங்க. பொண்டாட்டே
எனக்கு இப்போ கிளம்பணும்னு தோணலடி. சரி வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து குளிப்போம் வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்ருக்கான். வாங்குவேன் ஜிமி, நான் ஆல்ரெடி குளிச்சுட்டு நான் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டேன், இதுக்கப்புறம் குளிக்க சொல்லிட்டுருக்கேன். போடா, பாப்பாவும் கிளம்பிட்டா, போ ஜிமி. பண்ணட்டே வந்து மாமனை ஃப்ரெஷ்அப் ஆக்கி விடு. நீயே வந்து எனக்கு சோப்பு தேய்ச்சி விடுடி. என்னடி கல்யாணமாகி இத்தனை வருஷத்தில் மேரேஜ் ஆன புதுசில் மட்டும் வந்துட்டு குளிக்க வைக்கிறேன்டா. இப்போ குழந்த பிறந்ததுக்கப்புறம் குழந்தைய குளிக்க வைக்கிறதுக்கே அவனுக்கு டைம் சரியாக போயிடுது. மாமனை வந்து குளிக்க வைடி இன்னைக்கு வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்ருக்கான். ஜிமின், நான் ஆல்ரெடி குளிச்சுட்டேன், நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன் ஜிமின், எல்லாம் நனைஞ்சு போயிடும். சொல்கிறத கேளு குட்டி, போ போ. என்னோட மோஜி சொல்லலாம், என்னோட பட்டு குட்டியில், என் அம்மு குட்டியில், என் புஜ்ஜி குட்டியில், என் ஜிமினால், என் மாமாவில். போ மாமா, மாமா குளிச்சுட்டு வா மாமா, நம்ம போவோம் மாமா. ஏண்டி மாமா மாமான்னு கூப்பிடும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி ஆகணும்னு தாண்டி தோணுது, அங்கே மேரேஜுக்கு ரெடி ஆகணும்னு தோணலடி. எப்படாடி வாடி வாடி. ஐயோ, இப்படியே பேசிகிட்டு இருந்தேன்னா நான் மனசியாக இருக்க மாட்டேன், பத்திரகாளியாக மாறிடுவேன். இப்போ எங்கள் அக்கா மேரேஜுக்கு என்னை கூட்டிகிட்டு போவியா, இல்லை இப்படியே பண்ணிகிட்ருப்பியா? ஐயோ, ரொமான்டிக் ஹஸ்பண்ட் ஆயிருண்ணா, அதுக்காண்டி இப்படியா? என்னால் சத்தியமாக முடியலை புருஷா. பாரு, போய் குளிச்சுட்டு வா, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, டார்ச்சர் பண்ணாத ஜிமினா. போ ஜிமினா போ ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பிடிச்சி வம்படியா ஜிமினா வாஷ்ரூம்குள்ளே தாழ்றீங்க. ஜிமினுக்கு உள்ளே போவே மனசு இல்லாமல் அப்படியே போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே டவலோட வெளியில் வரான். ஜிமினா, குழந்த மாதிரி உனக்கு எல்லாத்தையும் நானே டீல் பண்ணுமா? இந்த ட்ரெஸ் எடுத்து வியர் பண்ணிட்டு சீக்கிரம் வா. ஹே, ஹேர்லாம் ஓவராக ட்ரையாக இருக்குடி. ட்ரையாக தானே இருக்குது. சரி ரொம்பவே ஸ்வெட்டாக இருக்குடி, துவட்டி விடுடி. யோ, ஏயா அப்படி டார்ச்சர் பண்ணிட்டுருக்க? சரி வந்து உட்காந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இப்போ ஹேர் ட்ரையர் எடுத்து ஜிம்னுக்கு ஹேர் ட்ரை பண்ணி விட்டுட்ருக்கீங்க. ஏய், என்னடி ட்ரையரை வச்சுக்க ஹேரை ட்ரை பண்ணி விட்டுட்ருக்க? டவலை வச்சு துவட்டி விடுடி. புருஷா வேணாம், என்னை வெறுப்பேத்தாத. ஹேர் ட்ரையரை வச்சு ட்ரை பண்ணாலே உனக்கு ஹேர் காயாது. இவ்வளோ முடிய வளர்த்து வச்சுருக்கா என்னை மாதிரி. ஏன்டா இப்பெல்லாம் வீம்புக்குனே பண்ணுவியா? இதெல்லாம் டவலை வச்சு துவட்டி என்னைக்கு உனக்கு ஹேர் காய? ஒழுங்காக வாய மூடிட்டு உட்காந்துரு ஜிமினா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு அழுகையே வந்துருச்சு. ஜிமின் இப்படி உங்களை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கான். ஏய், டவலை வச்சு துவட்டி விட்டுடி, தேடுடி, ஹீட்டாக இருக்குது பொண்டாட்டே, டவலை வச்சு துவட்டி விடு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக டார்ச்சர் பண்ணிட்டுருக்கான். இவன் டார்ச்சர் உங்களால் தாங்க முடியல. ஐயோ மாமா, மாமா கிளம்பு மாமா, டார்ச்சர் பண்ணாத மாமா ப்ளீஸ் மாமா. இங்கே பாரு, உனக்காண்டி நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அழகா சமத்தா அந்த ட்ரெஸ் எடுத்து மாட்டிட்டு வந்து காரை ட்ரைவ் பண்ணுடா, நம்ம போவோம். பாரு, நம்ம குட்டி க்யூட்டாக விளாண்டுக்கிட்டு இருக்காள் பாரு, அவளும் எவ்வளோ க்யூட்டாக கிளம்பியிருக்கா. நான் தான் அவளை கிளப்பியே விட்டேன். ஏன்னு அது எப்படி உனையும் பாப்பாவும் பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்கீங்க? அவளுக்கும் ஒரே மாதிரியே மேக்கப் பண்ணி விட்டுருக்கா. பிளாக் கலர் கவுனில் என் பொண்ணு எப்படி இருக்கா தெரியுமா? சும்மா தேவதமாக இருக்கா. ரொம்ப முக்கியம், எந்திரிச்சு கிளம்பு ஜிமினா. அடியே ரெடி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு நீங்கள் ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கீங்க, அதை எடுத்து இப்போ வியர் பண்ணிக்கிறான். தென் பிளாக் கலர் பனியன் அண்ட் பிளாக் கலர் பேண்ட்டு. ஆல்வேஸ் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான். அப்படியே நீங்கள் ஜிமினை வச்சுக்கன்னு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ ஜிமின் எப்படி இருக்கானா, நான் தம்ப்நெயிலில் ஜிமினை காமிச்சிருக்கேன்ல. தென் இந்த பிளாக் கலர் பனியன் அண்ட் பிளாக் கலர் பேண்ட்டு இப்படி தாண்டா இருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க. பொண்டாட்டி என்னடா எப்படி பார்த்துட்ருக்கா? உன் பார்வையே ஒரு மாதிரி இருக்குது, என்னை உங்ககிட்ட கட்டி இழுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்கள் பக்கம் சாயிறான். மாமா மாமா மாமாமா வா மாமா விளாடாம அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு குழந்தைய தூக்கிக்கிறீங்க. ஜிம்மினோட ஹேண்டை பிடிச்சி வம்படியாக அழுத்திட்டு போயிட்டுருக்கீங்க. ஏய், கொஞ்சம் நேரம் கழிச்சு அது போகும்டி, ஒரு 1/4 மணி நேரம்
ரொமான்ஸ் பண்ணிக்கிறேனே பொண்டாட்டி பாப்பா இருக்கா அட்டி வாங்க போகிற என்ன பேசிகிட்டு இருக்க நீ பாப்பாவுக்கு தான் ஒரு பாப்பா ரெடி பண்ணலாம் நான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன் நீ என்னன்னா கிட்டக்கவே வரவான்ற சரி ஏதாச்சும் வாரண்டியாவது எழுப்போன்னு பார்த்தா ஒத்துக்கும் விட மாட்ற என்னடி நீ ஸோ ஜிமினா கடுப்பேத்தமாக வா ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜிமினை பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க. இப்போ காரில் போய்ட்டு நீங்களே மம்படியாக உட்கார வச்சு ட்ரை பண்ண சொல்லிட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே ஜிமினும் காரை ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே குழந்தைய தூக்கிட்டு அப்படியே ஃப்ரெண்ட் சீட்டில் ஜிமினுக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க. அப்படியே குழந்தைக்குள்ள விளாண்டுட்டே வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் ஜிமின் இதை பார்த்து சிரிச்சிட்டே வந்துட்டுருக்கான். இப்போ அப்படியே வண்டியை கொண்டு போயிட்டு மகாலில் தான் நிப்பாட்டுறான். உங்கள் அம்மா அப்பா தான் நீங்கள் 2 பேரும் போனதுக்கப்புறம் நீங்கள் ஜிமின்னு பாப்பா 3 பேரும் போனதுக்கப்புறம் உங்களை பிடிச்சி வைகிறாங்க. ஏண்டி உங்கள் அக்காவோட கல்யாணத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வருவியா? என் முன்னாடியெல்லாம் வந்து வீட்டில் இங்கெல்லாம் எவ்வளோ வேலை இருக்கும் அதெல்லாம் பார்க்கணுன்னு உனக்கு தோணவே தோணாதா? ஏதோ 3வது மனுஷமாய் வந்துட்டுருக்க, இது உங்கள் அக்காடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நீங்கள் ஜிமினை பார்த்து ஒரு முறை தான் நானே உங்க கூட ரொமான்ஸ் பண்ணணும் தானே லேட்டாக்கி விட்டுட்டான். இதை தானே நீங்கள் ஆல்ரெடி முதலே சொல்லியிருப்பீங்க. அங்கே எங்கள் அம்மா கத்துறாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பீங்க. ஆனால் அவன் வந்திருக்கவே மாட்டான்ல, அதனால நீங்கள் ஜிமினை பார்த்து முறைக்கிறீங்க. ஜிமினும் உங்களை பார்த்து ஒரு மாதிரியாக கண்ணடிக்கிறான். வேணு அங்கே ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை எடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்துரு. இங்கே நிறைய வேலை இருக்குது. அச்சத்தை தான் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். முதல் ஜூஸை கொடுத்துரு. ஐயர் சொல்லும் போது அச்சத்தை எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களுக்கு நிறைய வேலை சொல்லிட்டுருக்காங்க. நீங்களுமே ஒரு மாதிரி ஜிமின் மேலே மூஞ்சியை தூக்கிட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டுருக்கீங்க. ஏன்னா என்னடி இப்படி அம்மா மேலே கோப்பிட்டு மூஞ்சி தூக்கிட்டு போகிற? நெல்லடி எப்பண்டாட்டே என் முத்தழகே அப்படின்னு கத்துறான். அப்படியே எல்லாரும் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க உங்கள் 2 பேர்த்த. நீங்கள் அப்படியே ஜிம்னை பார்த்து திரும்பி ஐயோ மாமா எதுக்கு மாமா இப்படி பண்ணிருக்க, இவ்வா நீ தனியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி தண்ணி இழுத்துட்டு போகிறீங்க தனியா. என்னடி முத்தழக அண்ணா அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கிட்டு போகிற, எனக்கு ஏறுதுடி. இப்படிலாம் பேசாத, இந்த குழந்தைய பிடிச்சிட்டு கம்முன்னு இந்த இடத்துல உட்காரு சரியா? பின்னாடியே சுத்தாதடா பொறுக்கி ராஸ்கல், இங்கே உட்காருடா, எனக்கு வேலை இருக்குது. நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். உனக்கு என்ன வேலை? உன் பின்னாடி சுற்றுறது தான் என்னோட வேலை. பாரு மாமா, உன்னை ரொமான்டிக்காக இருக்க சொன்னேன், அதுக்கு நீ இவ்வளோ ரொமான்டிக்காக இருப்பியா? நீ ஸ்ட்ரிக்டாகவே இருந்துக்கோ, என்னோட ப்ரொஃபஸர் மாதிரியே இரு, நீ ஸ்ட்ரிக்டாகவே இரு, நீ ரொமான்டிக்காலாம் இருக்க வேணாம். என்னடே ஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது ரொமான்டிக்காக இருக்கும்போது ஸ்ட்ரிக்டாக அப்போல்லாம் என்னால் இருக்க முடியாது. நான் ரொமான்டிக்காக தான் இருப்பேன். பிகாஸ் ஐ எம் யுவர் ரொமான்டிக் ஹஸ்பண்டி. இந்த அம்மாய் புருஷன் எத்தனை பொண்ணுக்கடி கிடைக்கும், உனக்கு கிடச்சிருக்கு. கொடுத்து வச்சவடி நீ. ஆமாம் கொடுத்து வச்சவ நான் தான். ஐயோ எங்கே போனாலும் இப்படிலாம் பண்ணாதடா, எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஏன் பொண்டாட்டிக்கிட்ட நான் பண்ணிட்டுருக்கேன், எவன் கேட்பியா, எவன் பார்ப்பியான், எவன் பார்த்தாலும் எனக்கு என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஹிப்பை ஒரு மாதிரி பார்த்துட்டு உங்கள் ஹிப்பை பிடிச்சி கிள்ளிகிட்டு இருக்கான். ஜிமினா கையை வச்சுட்டு சும்மாரு. இன்னைக்கு உன்னோட ஹிப்பு ஒரு மார்க்கமாக தாண்டி இருக்குது, எனக்கு முடியலடி. ஜிமினா வேணாம், இங்கனுக்குள்ளேயே உட்காரு, என்னை டார்ச்சர் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. இப்போ உங்கள் பாப்பா க்யூட்டா மம்மி மம்மம் அப்படின்றா. அப்படியே நீங்கள் ஜிமினா தான் பார்க்குறாங்க. ஜிமினா பாப்பாவுக்கு பசிக்குது ஜிமினா, போய் சாப்பாடு ஊட்டி விடேன் ப்ளீஸ். என்னடி நினச்சிட்ருக்கா? எனக்குலாம் சாப்பாடு ஊட்ட தெரியாது. தெரியாமல் இது கூட பெற்றுக்கிட்ட. பெற்றுக்கணுன்றக்காண்டி தான் பெற்றுக்கிட்டேன். எனக்கு எப்படி சாப்பாடு ஊட்ட தெரியும்? இன்னைக்கு ஒரு நாள் பாப்பாவுக்கு ஊட்டி விடேன் ப்ளீஸ், எனக்கு வேலை இருக்குது. எங்கள் அம்மா கத்துவாங்க. இங்கேயும் வந்து பாப்பாவையும் உனையும் பார்த்துட்டு இருந்தா, இங்கே வேலையை ஆரம்பிச்சிமினா பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி விடு. நாங்க சாப்பாடு செய்கிறாங்க பாரு, போய் கொஞ்சோண்டு சாப்பாடு வாங்கிக்கோ, கொஞ்சோண்டு சாம்பார் ஊற்றி அதை நொறுக்க பிசைஞ்சு பாப்பாவுக்கு ஊட்டி விடு ஜிமினா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக ஃபேஸை வச்சுட்டு நீங்கள் ஜிமின்கிட்ட கேட்குறீங்க. சரி பண்ணி தொலைகிறேன் போ அப்படின்றான். இப்போ நீங்களும் போயிடுறீங்க. இப்போ அப்படியே குழந்த அப்படியே ஜிமினை பார்த்து டாடா மம்மம் அப்படின்றா. அப்படியே ஜிமினும் குழந்தைய தூக்கிட்டு சீஸில் கிஸ் பண்ணிட்டு மம்மம் தானே செல்லக்குட்டி வா
சாப்பிட்டாடா ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த சமையல் பண்ணுற இடத்துக்கிட்ட போயிட்டு கொஞ்சோண்டு சாப்பாடு ஒரு கிண்ணத்தில் வாங்கிக்கிறான். அதில் லைட்டாக வந்துட்டு சாம்பார் வாங்கிக்கிறான். வாங்கி அதை நொறுக்க பிசைஞ்சு குழந்தைக்கு ஊட்டி விட்டுருக்கான். குழந்தைய சப்பு கொட்டி சாப்பிட்டுட்ருக்கா. அவளுக்கு அங்கே ஊட்டி விடுறானோ இல்லையோ உங்களை தான் வச்சு கொண்டு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கான். நீங்கள் எல்லாத்துக்கும் பறந்து பறந்து ஜூஸ் கொடுத்துட்ருக்கீங்க, அப்படியே உங்களையும் விடாமல் பார்த்துட்ருக்கான். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு தான் வந்து உங்ககிட்ட வயனு என்னடி உன் புருஷன் உன்னை திங்க போகிற மாதிரியே பார்த்துட்ருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்படியே நீங்கள் ஜிமினை திரும்பி பார்க்குறீங்க. ஜிமின் உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் கண்ணாலேயும் சொல்கிறீங்க என்னை பார்க்காதரான்ற மாதிரி. ஆனால் அவன் எப்படி உங்களை பார்க்காம இருப்பேன், அவங்களையே தான் பார்த்துட்ருக்கான். ஐயோ, இந்த பொறுக்கி ராஸ்கல் வேற நீ எங்கே பார்த்தாலும் அசிங்கப்படுத்துகிறானே. இப்படியா பொண்டாட்டி பின்னாடி சுற்றுவான். பொண்டாட்டி தோசை கிறுக்கு பை என் பின்னாடி சுற்றி சுற்றியே நீ அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆக்கிட்டு இருக்கா. ஜிமினா அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. என்னடி டார்லிங் கூப்பிட்டியா, என்ன பொண்டாட்டி கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்று கத்திட்டு இருக்கான். எல்லாரும் அப்படியே ஜிமினை திரும்பி பார்க்குறாங்க, ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க நக்கலா. அப்படியே நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. ஏன்டா புருஷா, என்னடி எதுவும் வேணுமா, மாமா வரணுமாங்க, நீ இங்கே வர வேணாம், நீ அங்கேயே இரு அப்படின்றீங்க. இப்போ அப்படியே எல்லாத்துக்கும் ஜூஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சு இப்போ அச்சதை தான் வந்துட்டு ஐயர் எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்கிறாரு. இதே சேம் டைம் இங்கே பாப்பாவுக்கும் சாப்பாடு ஊட்டி முடிச்சுட்டு அப்படியே பாப்பாவுக்கு வாயெல்லாம் கழுவி விட்டு கையெல்லாம் கழுவி விட்டு அவள் ட்ரெஸ் எல்லாம் லைட்டாக ஆக்கி வச்சுருக்கா, அதெல்லாம் வாஷ் பண்ணி விட்டுட்டு குழந்தையும் தூக்கிட்டு வந்துட்டு முன்னாடி உட்காந்துக்கிறான். இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் அச்சதை கொடுத்துட்ருக்கீங்க, அப்படியே ஜிம்மினுக்கும் போயிட்டு கொடுக்குறீங்க. நீங்கள் அப்படியே குனிஞ்சிட்டு கொடுக்குறீங்க. ஜிம்மின் பார்க்குறாங்கள, ஏய் என்னடி தாலியை உனக்கு எடுத்து கட்டணுமா, அதுக்கு தான் வந்து என்கிட்ட நீட்டிகிட்டு இருக்கியா, பொறுக்கி வச்சதை மட்டும் எடுறா பொறுக்கி எல்லாடி. அங்கே பாரு, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்க நம்ம 2 பேர்த்துக்கு கல்யாணம் ஆன மாதிரி இருக்குது. புதுசாக ஃபாஸ்ட்லேருந்து ஃபீல் ஆகுது. இப்போ எடுத்து உங்கள் கழுத்தில் தலையை கட்டிட்டு திருப்பி இன்னைக்கு நைட்டு ஃபாஸ்ட் நைட்டு கொண்டாடலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். மாமா கத்தி பேசாத, எல்லாரும் இருக்காங்க, எனக்கு ஆக்குவாடாக இருக்கு, ஏன்டா அப்படி பண்ணுற, இப்போ எல்லாத்துக்கும் அச்சத்தை கொடுக்கணும், விளாடாத எடு மாமா கையில் அப்படின்றீங்க. என்ன திடீர் எடுக்க சொல்கிற, எடுக்கணும் தான் நினைக்கிறேன் கையில், ஆனால் விட மாட்டேயே. சோ அச்சதை எடு கையில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாவே வாண்டடாக ஜிமினோட கையில் அந்த அச்சத்தை எடுத்து கொடுத்துட்டு போயிடுறீங்க. இப்போ ஜிமின் இதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். தென் உங்களை வம்பளுக்கிறது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆக ஐயரங்க கெட்டி மேலேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் அச்சதை தூவா உங்கள் அக்காவுக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகிட்டுருக்கு. மாப்பிள்ளை வந்துட்டு உங்கள் அக்கா கழுத்தில் தாலி கட்டிகிட்டு இருக்காரு. நீங்கள் உங்கள் அக்கா பக்கத்தில் நின்றுட்டு அந்த 3 முடிச்சு போடுவாங்களே அதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ஜிமின் உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். அப்படி நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. அவனும் ஒரு மாதிரி அவன் கையாலேயே நெக்ஸ்ட்டு நீயும் நானும் செகண்டாக மேரேஜ் பண்ணிக்கலாமான்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். நீங்களும் பல்ல உடைப்பேன் அப்படின்ற மாதிரி உங்கள் கையாலேயே சொல்லிட்டுருக்கீங்க. இப்படியே 2 பேரும் இப்படி பண்ணிருக்கீங்க. உங்கள் அம்மா அப்பா உங்களை பார்க்குறாங்க, என்னடி நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஐயோ மாப்பிள்ளை தாம்மா, என்னால் தாங்க முடியல ஒரு டார்ச்சர் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. என்ன தயவுசெய்து உங்கள் வீட்டுக்கே போவோம், என்னை எல்லாரும் உங்களை தான் என்ன பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஷோ மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேராக ஜிமின் கிட்ட தான் போகிறீங்க. மாமா தயவுசெய்து இப்படிலாம் பார்க்காத, இப்படிலாம் பேசாத மாமா. ஏய் ஏன் பொண்டாட்டிக்கிட்ட நான் பேசுகிறேன், அவ்வளோ லவ்லி டவ்லியாக நம்ம இருக்கோண்டி, இருக்கலாம்டா, அது வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் என்ன பப்ளிக்காக இப்படி வச்சு பண்ணிட்டுருக்க, என்ன மாமா பப்ளிக்காக அவங்க கூட அது தாண்டி பண்ணக்கூடாது, செல்லமாக என்னன்னாலும் பேசலாண்டி பொண்டாட்டி. முத்தழகு மாமாவுக்கு பசிக்குது, வந்து சாப்பாடு போடு. வேணாம் என்னை வெறுப்பேத்தாத. பசிக்குதுடி, காலையிலேருந்து சாப்பிடல, அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, வந்து சாப்பாடு போடுடி. அங்கே போ சாப்பாடு நடந்துட்டுருக்குல கேண்டீனு, அந்த இடத்துக்கு போ, உனக்கு நிறைய பேர் இருக்காங்க சாப்பாடு போடுறதுக்கு, போ மாமா போ. அத்தனை பேரும் எனக்கு சாப்பாடு போட்டாலும் என் பொண்டாட்டி நீ போடுற மாதிரி வராதுடி, வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்ருக்கான். உங்களுக்கும் வேறு வழி தெரில, அதனால் நீங்களும் ஜிமின் கூட போகிறீங்க. இப்போ ஜிமின் போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கிறான் டேபிளில். நீங்கள் போயிட்டு இலைய போடுறீங்க. சாப்பாடை போடுடி. ஹீரியா ஃபஸ்ட்டு ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கணும், அதான் ஸ்வீட்டாக நீ இருக்கல மாமா. வேணாம் மாமா, ஐயோ சாப்பாடு நடக்கிற இடம் இங்கே வச்சு இப்படி பேசாத மாமா. நான் அப்படி தாண்டி பேசுவேன்,
என் முத்தழகு ஃபீட் மீ. இங்கே பாரு, முத்தழகு முத்தழகு சொன்னேன்னா வாயை உடைச்சிருவேன் ஜிமினா. ஏய், நீ முத்தழகு தாண்டி, நான் பருத்தி வீரன் கார்த்திக்டி, நீ பருத்தி வீரன் முத்தழகுடி. இங்கே பாரு, எனக்கு அந்த படமே பிடிக்காது, ஆனால் இந்த மாமனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிச்சி ஒரு கில்லு கில்றான். டேய் பொறுக்கி ரோஸ்கள், கொஞ்சம் நேரமாவது அமைதியாரு, எதுக்குடா உன்னை கல்யாணம் பண்ணோன்ற லெவலுக்கு நினைக்க வச்சிடாத அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே ஜிம்மினுக்கு ஃபேஸ் மாறுது. என்னடி சொல்கிற? அப்போது நான் என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் உனக்கு பிடிக்கல, என் கூட சேர்ந்து வாழ்கிறதும் உனக்கு பிடிக்கல, அப்படி தானே வயன்? அப்படி தானே சொல்கிற? ஆமாம், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது எனக்கு பிடிக்கல, உங்க கூட சேர்ந்து வாழ்றது எனக்கு பிடிக்கல, நீ இப்படிலாம் என்னை ஃப்ளட் பண்ணிகிட்ருக்கா, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு மாதிரி மூஞ்சியை தூக்கிட்டு சொல்கிறீங்க. அப்படியே குழந்தைய தூக்கி உங்கள் கையிலே கொடுத்துட்டு, ஒத்தா பொடி மயிறு, இதுக்கப்புறம் நீ ஏன் மாமா வா பண்ணலான்னு கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன், போ, உங்கள் அக்காவுக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சுல, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்னும் மூஞ்சி தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான். அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அடியே ஒயினு, அவன் தான் இப்படிலாம் பேசினா மூஞ்சி தூக்குவான்னு தெரியும்ல, அவன்கிட்ட எதுக்கு போயிட்டு இப்படி பேசினேன், ஐயோ மூஞ்சி 1.5 மணி நேரத்துக்கு தூக்கிட்டான், இனி இவனை இறக்குறக்குள்ள உனக்கு போதும் போதும்னு ஆயிருமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. இப்போது ரொம்ப கோவமா அப்படியே ஜிமினா அந்த மகாலை விட்டு வெளில போகிறான். இப்போ உங்கள் அம்மா தான் ஜிமினை பார்த்து கூப்பிட்றாங்க. மாப்பிள்ள எங்கே போகிறீங்க? ஐயோ ஆண்டி, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். என்ன மாப்பிள்ள நீங்கள் 3வது மனுஷமாய் வரீங்க, 3வது மனுஷமாய் போகிறீங்க? அது அவங்க பொண்ணுக்கிட்டே கேளுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் போயிடுறான். இப்போது அதே சேம் டைம் நீங்களும் உங்கள் பாப்பாவை தூக்கிட்டு அந்த சைடு வர உங்கள் அம்மா உங்களை பிடிச்சி தான் கேட்டுட்ருக்காங்க. ஏய் ஒயனு, எதுக்கு மாப்பிள்ளை மூஞ்சி தூக்கிட்டு போயிட்டுருக்காரு, என்னாச்சு, என்ன தான் சொன்னா வர? மா அது ஏம்மா கேட்குறீங்க, எதுக்கு இப்படி எப்போ பாரு ஃப்ளட் பண்ணிட்டே சுற்றிட்டுருக்கீங்க, உங்களை எதுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரில அப்படின்ற மாதிரி நானும் தெரியாமல் வாயை விட்டுட்டேன், அதுக்கு தான் மூஞ்சி தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. கிறுக்கி, இப்படிலாமல் போயிட்டு உன் புருஷங்கிட்ட பேசுவேன்? பாரு, இந்த மாதிரி மனுஷனாக இருக்க போய் உன் பின்னாடியே லவ் பண்ணிட்டு சுற்றி திரியிறாரு. வேற ஒருத்தவனா இருந்தா உன்னை விட்டுட்டு நேரம் வேற ஒருத்திக்கிட்ட போயிருப்பான். இப்படிலாம் லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கிறவங்கள அவாய்ட் பண்ணாதவன், புரியுதா? ஷோ அம்மா, அது எனக்கும் தெரியும், பப்ளிக் பிளேஸில் வச்சுட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்கம்மா. அடியே, இந்த மாதிரி புருஷன் எத்தனை பேத்துக்கிட்ட கிடைப்பான்? எப்படியே பப்ளிக்காக ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி அப்படிலாம் யாருக்கும் கிடைக்க மாட்டான். அந்த பையன் ரொம்பவே வெள்ளந்தியாக இருக்கான், அதை புரிஞ்சுக்கிறாம அவனை போயிட்டு ரொம்பவே மனசை கஷ்டப்படுத்தி அனுப்பி விட்ருக்க. போய் சமாதானம் பண்ணு. மா அதெல்லாம் நான் சமாதானம் பண்ணிக்கிடுவேன். என்ன எப்போ பாரு இப்படியே தான் மூஞ்சி தூக்கிக்கிடுவார், அப்புறம் நான் இறக்கி விட்டுருவேன். நீங்கள் அவரை நினச்செல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறீங்க. என்ன தான் நீங்கள் இப்போ ஜிம்மினும் அங்கே இல்லை, ஜிம்மின் இல்லாமல் உங்களால் மட்டும் எப்படி அங்கே இருக்க முடியும்? உங்களால் இங்கே இருக்க முடியல, ஏதோ உங்கள் அம்மா வேவாங்களேன்றக்காண்டி நீங்களும் இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க. எனக்கு புரியுதுடி, புரியுது. போ, இங்கே மற்ற விசேஷத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் மாப்பிள்ளையை சமாதானப்படுத்து, நீ ஏன் மூஞ்சி தூக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாவும் உங்களை பேசி அனுப்பிவிட்றாங்க. ஏன்னா ஜிம்மின் போயிட்டான், அதுக்கப்புறம் உங்களாலேயும் அங்கே இருக்க முடியல, ஏன்னா நீங்கள் ஜிம்மினை சமாதானப்படுத்தணும்ல, அதனால உங்களால் இருக்க முடியல, அது உங்கள் அம்மா புரிஞ்சுக்கிட்டு உங்களை அனுப்பி விட்றாங்க. இப்போ நீங்களுமே ரொம்ப ஹாப்பியாக பாப்பாவை தூக்கிட்டு கால் டாக்ஸியை புக் பண்ணி அப்படியே நீங்களும் வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா ரொம்ப கோவமாக ஜிம்மின் காலுக்கு மேலே காலை போட்டு சோபாவில் உட்காந்துட்ருக்கான். நீங்களும் பாப்பாவை தூக்கிட்டு அப்படியே போயிட்டு ஜிம்மினோட பக்கத்தில் உட்காருங்க. யூ ப்ரொஃபஸரு, உன் மனசில் என்ன பெரிய ஈவெண்ட் நினைப்போ? குழந்தைய என்கிட்ட விட்டுட்டு நீ பிசாட்டிக்கு வந்துட்ட. நான் குழந்தைய தூக்கிட்டு வர்றதுக்குள்ளே எவ்வளோ பாடுபட வேண்டியதாக இருக்குது, இந்த வெயில் கொளுத்தி எடுக்குது மாமா அப்படின்றீங்க. ஜிம்மினி எதுவுமே பேசலை. இப்போ என்ன ஆச்சு, எதுக்கு மூஞ்சி தூக்கிட்டு உட்காந்துட்ருக்க? பாரு மாமா, பாருடா. ஏய் எந்திரிச்சு போடி, நீ தானே சொன்ன உன்னை எதுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரிலன்னு, கூட எதுக்கு தான் சேர்ந்து வாழ்கிறேன்னு தெரியலன்னு, அப்புறம் என்னத்துக்கு இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்க? எந்திரிச்சு போடி, போ. உனக்கு என் காதில் பார்த்தா என்ன நக்கலாக தெரியுதா? நக்கல் மயிராக இருக்கா? என்னை பார்த்தா என்ன உனக்கு நக்கலாக இருக்கா? சொல்லுவோம், என்ன உன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிறனால நீ என்னை ஈனமானான்னு நினச்சிட்டு இருக்கியாடி? பாரு மாமா,
எல்லோரும் முன்னாடியே வச்சுட்டு அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அது எனக்கு ஓவராக டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. எல்லோரும் பார்த்து சிரிக்கிறாங்க. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். அப்படி சிரிச்சா என்னடி? சிரிச்சா என்ன? 1000 பேர் 1000 விதமாக என்னென்னமோ பேசுவாங்க. அவங்களுக்காண்டிலாம் நம்ம வாழக்கூடாது. நம்மளுக்காண்டி நம்ம வாழணும். நம்மளுக்காண்டி நம்ம வாழணும். ஏன் நான் உன் பின்னாடி சுற்றுறது உனக்கு என்ன அசிங்கமாக இருக்காடி? அசிங்கமாக இருக்கா? எத்தனை பேருடி இப்படி பொண்டாட்டி தாசனா சுற்றிக்கிட்டு இருக்காங்க? நீ சொல்றி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்கான். அவன் நியாயமாக தான் பேசுகிறான். எத்தனை பேர் இப்படி பொண்டாட்டி பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்கன்ற மாதிரி கேட்குறான். ஐயோ, நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புதுசா. ஆனால் இப்படிலாம் சுற்றுனா எல்லோரும் ஒரு மாதிரி பேசுவாங்களே. இதை தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். அடுத்தவங்களுக்காண்டி நம்ம வாழ வேணாம், நம்மளுக்காண்டி தான் நம்ம வாழணும்னு. ஏன் எனக்கு புரிஞ்சுக்கவே மாட்டுற? ஐயோ கத்தாத. இப்போ புரிஞ்சுட்டு தானே நீ இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சா. அதான் உன்னை தேடி வந்துட்டேன். காமாயிரு மாமா, என்னை மன்னிச்சுக்கோ மாமா. இதுக்கப்புறம் அப்படிலாம் பேச மாட்டேன். ஐ எம் ஷுவர். இனிமேல் நீ எங்கே என் கூட ரொமான்ஸ் பண்ணாலும் நான் உன்னை திட்ட மாட்டேன். நானும் கம்பெனி கொடுக்குறேன். ப்ளீஸ் மன்னிச்சிக்கோ. மூஞ்சியை தூக்காத, பேசுடா என்கிட்ட. புருஷா, ப்ரொஃபஸர், மாமா பேசு. நீ ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க வேணாம். நீ ரொமான்டிக்காகவே இரு. இந்த மூஞ்சி நல்லா இல்லை, ரொமான்டிக்காகவே இரு. அப்போ நீ தாண்டி கேட்ட கொஞ்சமாவது ஸ்ட்ரிக்டாக இருன்னு. நீ ஸ்ட்ரிக்டான ப்ரொஃபஸராகவே இருன்னு. நான் இனிமேல் ஸ்ட்ரிக்டாக தாண்டி இருப்பேன். ஐயோ, நீ ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க வேணாம். இது நல்லா இல்லை. நீ ரொமான்டிக்காகவே இரு. அப்போ தான் உன் ஃபேஸ் ஹேண்ட்ஸமாக இருக்கும். நீ ரொம்பவே அழகாக இருக்க. நீ ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க வேணாம். மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்டுட்ருக்கீங்க. இப்போ உங்கள் பாப்பா டாடா மம்மம் டாடா மம்மம் அப்படின்றா. அப்படியே ஜிமின்னு உங்கள் குழந்தைய உங்கள் ஹேண்ட்லேருந்து அவங்க ஹேண்டுக்கு மாற்றிக்கிறான். ஏய், என் பிள்ளைக்கு பசிக்குது, ஒழுங்காக போய் சாப்பாடு எடுத்துட்டு வா. நீங்களும் அப்படியே மூஞ்சி தூக்கிட்டு கையை கட்டிட்டு உட்காந்துட்டு, என்னாலலாம் முடியாது, உன் பொண்ணு உன்கிட்ட தானே கேட்டா, போய் ஊட்டி விடு போ. ஏய் வேணாடி, போய் சாப்பாடு எடுத்துட்டு வாடி. என்னாலலாம் முடியாது. நீ என்கிட்ட பேச மாட்ட, நீ பாசமாக இருக்க மாட்ட. நான் உனக்கும் உன் பிள்ளைக்கு சேவை செய்யணுமா? என்னாலலாம் முடியாது. அவன் உன்கிட்ட தானே கேட்டா, போய் எடுத்துகிட்டு வந்து ஊட்டி விடு அப்படின்றீங்க. இப்போ ஜிமினும் உங்களை ஒரு மாதிரியாக பார்த்து முறைச்சிட்டு அவனும் ஒரு பவுலில் அப்படியே சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வந்து குழந்தைக்கு ஊட்டி விட்டுருக்கான். புருஷா, மாமா எனக்கும் பசிக்குது. அதுக்கு என்ன பண்ணோம்? எனக்கும் ஊட்டி விடேன். குன்றுவேன். உனக்கு வந்து ஓடிப்படி போடி, என் கண்ணு முன்னாடி இருக்காதுடி. என்ன மாமா இப்படி பண்ணுற? உனக்கெல்லாம் நான் சாப்பாடு ஃபீட் பண்ணல, எனக்கு நீ ஃபீட் பண்ண மாட்டியா? பசிக்குதுடா. ஏய் போடி. குழந்தைய மட்டும் பார்த்துக்கிற, அவளுக்கு மட்டும் ஊட்டி விடுற, எனக்கு ஊட்டி விட மாட்டியா? குழந்தை கூட போயிட்டு ஜலஸ் ஆகிட்டு இருக்கோ? அறிவு இருக்கா உனக்கு? இல்லை, நான் அப்படி தான் ஜலஸ் ஆவேன். நீ மட்டும் என் பின்னாடியே சுற்றி தெரிஞ்ச இப்படி தானே எனக்கும் இருந்திருக்கும். ஹஸ்பண்டு மன்னிச்சுக்கோ, பசிக்குது எனக்கு. போயிட்டு தட்டில் சாப்பாடாவது போட்டு எடுத்துருவாயேன். ஐயோ எனக்கு குடலை பெரட்டுது அப்படின்றீங்க. இப்போ ஜிம்முனும் அவன் தலையில் அடிச்சுட்டு அப்படியே கிச்சனுக்கு போயிட்டு ஒரு பிளேட்டில் சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஹேண்டில் நிட்டுறான். ஊட்டி மீனே, குழந்தைக்கு ஊட்டிக்கிட்டு இருக்கேல, அவளுக்கு ஒரு வாய் விட்டு எனக்கு ஒரு வாய் விட்டு. ஏய் நானும் இன்னும் சாப்பிடலடி. உனக்கு நான் ஊட்டுறேன், எனக்கும் பாப்பாக்கும் நீ ஊட்டு அப்படின்றீங்க. ஜிம்மினும் உங்களை ஒரு மாதிரி பார்த்து முறைச்சிக்கிட்டே உங்களுக்கு ஃபீட் பண்ணி விட்டுட்ருக்கான். அப்புறம் பாப்பாவுக்கும் ஃபீட் பண்ணி விட்டுட்ருக்கான். இப்போ நீங்கள் ஜிம்மினுக்கு ஊட்டி விடுறீங்க, அவன் சாப்பிட மாட்டான். மாமா சாப்பிடு. எனக்கு வேணாண்டி, ப்ளீஸ் கோவப்படாதே. இதுக்காண்டி நீ எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் ஏற்றுக்குருவியா? ஏற்றுக்கிறேன். என்னன்னாலும் ஏற்றுக்குருவியா? ஏற்றுக்கிறேன், சாப்பிடு அப்படின்றீங்க. இப்போ அப்படியே ஜிம்மினும் அப்படியே சாப்பிட்றான். நீங்கள் ஊட்டி விடுறீங்க ஜிம்மினுக்கு நீங்கள் ஃபீட் பண்ண, ஜிம்மின் உங்களுக்கும் பாப்பாவுக்கும் ஃபீட் பண்ண, இப்படியே குடும்பமாக சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? ஏய் ஓயன, பாப்பா தூங்கிட்டா, வா ரூமுக்கு. ஆமா, நான் டிவி பார்க்க போகிறேன். உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குடி, நீ தானே என்ன பனிஷ்மெண்ட்னாலும் கொடுங்க, நான் ஏற்றுக்கிறேன்ட, வா. என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறீங்க? நீ எனக்கு இன்னொரு பாப்பா கொடுக்கணும், அதுதான் பனிஷ்மெண்ட்டு. இதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட்டா? எது தாண்டி உனக்கு பனிஷ்மெண்ட்டு. ஆனால் இன்னைக்கு ரொம்பவே ஹார்டாக போகும் நம்மளோட செகண்ட் நைட்டு.
என்னன்னு சொல்கிற? புரியாத மாதிரி நொட்டிக்காதடி மயிறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்குற மாதிரி தூக்கிட்டான். மாமா வேணாம், எனக்கு வேணும்டி, இன்னைக்கு பனிஷ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிமின் அவங்கள தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் போடுறா. மாமா என்ன பண்ண போகிற? பனிஷ்மெண்ட் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹிப்பில் பைட் பண்ணுறா. அவங்களுக்கு வலிக்குது. மாமா வலிக்குது. வலிக்கணும்டி, அதான் பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டொமக்கு உங்கள் பாடி ஃபுல்லாக அங்கே பைட் பண்ணி வைக்கிறான். மாமா வலிக்குது. வலிக்கணும்டி, அதான் பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிப்பில் கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணல, பைட் பண்ணுறான். மாமா வலிக்குது. நாயாடா நீ? நாய் தாண்டி நான், அதாண்டி பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டுருக்கா. உங்கள் பாப்பா கண்ணு முழிச்சிட்டு தானா மம்மம் அப்படின்றா. ஜிமின்னு தலையில் அடிச்சுட்டு இருந்துச்சு உட்காரான். ஏண்டி உன் பிள்ளைக்கு எப்போ பாரு மம்மம் தானா அப்படின்றான். அவள் என் பிள்ளை தான், ஆனால் ஒன்றை மாதிரி இருக்கா. மம்மம் கேட்குறா. போய் ஊட்டி விடு. ஏய் ஊட்டி விடுறி அவளுக்கு. அவள் என்ன கேட்டா? மம்மி மம்மம்னு கேட்கல, டாடா மம்மம்னு கேட்டிருக்கா. போ நீயே போயிட்டு உன் பொண்ணுக்கு ஊட்டி விடு, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணிட்டு படுத்துக்கிறீங்க. ஜிமின்னா குழந்தைய ஒரு மாதிரி பார்க்குறான். இதுக்கப்புறம் உனக்கு எங்கிட்ட செகண்ட் பேபியை ரெடி பண்ணுறது? அவனுக்கு தம்பி பாப்பாவும் கிடையாது, தங்கச்சி பாப்பாவும் கிடையாது. கடைசி வரைக்கும் நீ எனக்கு ஒத்த பொண்ணாவே ஆயிரம் பிள்ளைக்கே. உங்கள் அம்மா கிட்ட போகும்போதெல்லாம் தடுத்து விடுற, எல்லாம் என் தலை எழுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குழந்தைய தூக்கிட்டு அப்படியே ஜிமின் ரூமுக்கு விட்டு வெளில போகிறான். நீங்கள் பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு ஒரு மாதிரி ஜிமினை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஓகேடா, ஹாப்பி எண்டிங். அன்லமிங் ஹஸ்பண்டில் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்பவே ஹார்ட் ப்ரோக்கனாக கொடுத்துருப்பேன். ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருப்பாங்களே ஜிமின், ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. கடைசியில் 2 பேரும் சேர்ந்துருப்பீங்க. ஸோ அவனோட ஃபீலிங்ஸ்லாம் அவங்ககிட்ட ஷேர் பண்ணி, நீங்கள் உங்களோட ஃபீலிங்ஸை அவங்ககிட்ட ஷேர் பண்ணி 2 பேருமே சேர்ந்துருப்பீங்க. இருந்தாலுமே அதில் வந்துட்டு கடைசியில் குழந்தை குட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு குடும்பமாக ஃபேமிலியாக வந்துட்டு ரன் பண்ணி கொண்டு போயிருக்கலான்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதில் என்னால் கொடுக்க முடியல. தென் அதுக்கு ஸ்பெஷல் பார்ட் போட்டாலும் கரெக்டாக இருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இப்படி ஒரு 1 ஷாட் உங்களுக்காண்டி கொடுத்துருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா மற்ற ஆடியன்ஸ் வந்துட்டு வீடியோஸை வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும்டா, சப்போர்ட்டாக இருக்கும். தென் ஸ்டோரியை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஆடியன்ஸ் கமெண்ட்டை பார்த்து சரி இந்த ஸ்டோரி வந்துட்டு நல்லாயிருக்கும் போலுக்குன்னு வந்து பார்ப்பாங்க. ஹைப் பண்ணிங்கன்னா நிறைய பேத்துக்கு இந்த வீடியோ வந்து சஜஷன் ஆகும். அண்ட் லைக் பண்ணிங்கன்னா இன்னும் யூடியூப்பு நிறைய பேத்துக்கு வீடியோவை சஜஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் உங்ககிட்ட ஒவ்வொரு வீடியோலையும் கேட்குறேன். லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு. தயவு செய்து ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க, ஹைப்பை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை டார் மிஸ், பாய்.